Hello friends, வணக்கம். நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தது டிஃப்யூஸ் ஷேடர் பார்த்தோம், க்ளோசி ஷேடர் பார்த்தோம், கிளாஸ் ஷேடர் பார்த்தோம், மற்றது எமிஷன் ஷேடர் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா இந்த ஷேடர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரின்சிபல் ஷேடர் பிஎஸ்டிஎஃப். பிரின்சிபல் ஷேடர் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வருஷனில் ஆட் ஆகிருக்கு. நிறைய ஷேடர்ஸ் இருக்குது. இந்த ஷேடர்ஸ் எல்லாத்துக்கும் பிரின்சிபல் ஒரு ஹெட் மாதிரி. இந்த பிரின்சிபல் ஷேடரில் நீங்கள் எந்த ரியலிஸ்டிக் இது லுக் பண்ணால் எடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் மெட்டல் முதல் கொண்டு ஓல் வரையும், பிளாஸ்டிக், இந்த பிளாஸ்டிக் ஒளி ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய அத்தனை இதுவும் எடுக்கலாம். இப்போ ஜெலி, மேஷ்மெலோஸ், மில்க் இப்படியான இதுகள் டிசைன் பண்ணிக்கலாம். கிளாஸ் இப்படியான டிசைன் பண்ணிக்கலாம். இந்த பிரின்சிபல் ஷேடர் யூஸ் பண்ணி செய்கிறதுல கொஞ்சம் இது லாஸ்ட்டாக ஆட்டான ஷேடர்ன்றபடி அது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்குது. இந்த அடுத்த வெர்ஷன் வித்தின் 3-4 monthஸில் ரிலீஸ் ஆகின ஒஃபிஷியல் வெர்ஷன் Blender 2.8. அதில் இன்னும் டிஃபால்ட் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பிரின்சிபல் ஹேர்ன்ற ஒரு ஷேடர் ஆட் ஆகிருக்குது. அதுவும் நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இதில் ரெண்டு டிஃப்யூஸ் அண்ட் பிரின்சிபல் ஷேடர் ரெண்டையும் ஒரே செட்டிங்கில் வச்சு ரெண்டு ஆப்ஜெக்ட் ரெண்டு பார்த்தேன். இது பார்த்தீங்கன்னா அது டிஃப்யூஸ் ஷேடர் நார்மலாக இருக்குது. அடுத்தது பிரின்சிபல் ஷேடரில் ஆட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா ஹைட்னஸ் நல்ல ரியலிஸ்டிக் லுக்காக இருக்குது. ஷேடோ எல்லாம் ரெண்டும் ஒரே செட்டிங் தான். அதே இந்த பிரின்சிபல் ஷேடர் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெலீட் பண்ணுறேன். இந்த பிரின்சிபல் ஷேடர் நார்மலாக ஷேடர் ஆட் பண்ணுற மாதிரி தான். இந்த லாஸ்ட்டில் சொன்ன மாதிரி தான். இந்த ஆட்டில் இருக்கும் ஷேடர்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். இல்லாட்டிக்கு எனக்கு குரூப் டீயை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் வெறும் ஷேடர்ஸ், இல்லாட்டிக்கு ஷிஃப்டோட ஏ கொடுத்தீங்க நார்மலாக ஷேடர்ஸ் இனிமேல் இதில் வந்துடும். அதே மாதிரி இந்த வியூ போட்டை நேவிகேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னு சொன்னால் நேவிகேட் பண்ணிடலாம். ஸ்கோரல் மீ, ஜூம் அண்ட் ஜூம் அவுட் நிறைய ஷேடை ஆட் பண்ண வேண்டியது. இதே பிளாங்காக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஷேடர்ஸும் இல்லை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் பிடிஎஃப் இதில் முதலாவது சர்ஃபேஸ் கலர் இருக்குது. இதுதான் டிஃப்யூஸ் என்ன கலர்னு தீர்மானிக்கிறது. இது அடுத்து மெட்டாலிக், அது ரட்னஸ், ஆன்டிடோபிக், இதெல்லாம் இந்த சீன்ஸ்லாம் அடுத்த டியூட்டோரியல் பார்ப்பேன். டிரான்ஸ்மிஷன் இதில் பார்க்கலாம். இப்போ நான் இதில் லிங்க் பண்ண பாருங்க. சர்வீஸுக்கு லிங்க் பண்ணாலும் கலர் வந்துட்டுது. பேஸ் கலரையும் இதில் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். என்ன கலர் கொடுக்குறீங்களோ அந்த கலருக்கு வந்துடும். பார்த்தீங்கன்னா அடுத்தது சர்ஃபேஸ் ரேடியஸ் இருக்குது. இந்த சைட் ஷைனி இல்லாத பாகங்கள்லாம் என்ன கலரில் வரும். இப்போ கோல்டு டிசைன் பண்ணிக்கல மெட்டாலிக் ஆப்ஜெக்ட் கிடைக்கிற இந்த கோல்டுக்கு நீங்கள் 2 முறை கலரை கொடுத்துட்டு கொஞ்சம் டார்க்னஸை கொடுத்தீங்கன்னா கோல்டு இருக்கிறதே நல்லா ஷைனியாக இருக்கும். அப்போ அந்த கலரை இதில் கொடுக்கலாம். இதில் நான் ஒரு ஆப்போசிட் கலரை கொடுக்குறேன் பாருங்க. ப்ளூவை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்ஃபேஸ் கலரை கூட்ட சர்ஃபேஸ் கலர் எதுக்கு மாறிக்கொண்டு வரும். இந்த மெட்டாலிக் ஆப்ஜெக்ட் இதில் எடிட் பண்ணிக்கலாம். சர்ஃபேஸ்க்கெலாம் மாறப்படும். ரெட்லான் இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா மெட்டாலிக்னு சொன்னால் இந்த மெட்டல் இதுக்கு வரும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா 1 to 0 இதுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா மெட்டல் இது வரும். இந்த வெளில 2 தான் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஒன்று மெட்டாலிக் மற்ற டயலெக்ட்ரிக் மெட்டீரியல்னு சொல்கிறது. இப்போ மெட்டல் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெட்டல் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதெல்லாமே ஒளி பட்டு தெறிப்படையும் கொஞ்சம் இதாகும், இதுக்குள்ள உள்ளுக்கு போகும். இதெல்லாம் பார்த்து மெட்டல். இதெல்லாம் டயலெக்ட்ரிக் மெட்டீரியல்னு சொன்னால் dielectric material.
இந்த டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் தான் மிச்சம் இந்த 90% கூட கிராஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பார்க்குற எல்லாமே ஒளியை பட்டு திரைப்படையாது. அப்போ அந்த ஒளி லைட் தான் எங்களுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட். இதில் மெட்டாலிக் நீங்கள் கூட்டி பார்த்து மெட்டல் தான் எடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரக்னஸ். இந்த ரக்னஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தளவு வீதம் ஒளி திரைப்படையணும். இப்போ ஒரு ஆப்ஜெக்டில் பட்டு உங்களுக்கு இது ஃபுல்லாக லைட் விளைவிக்கல அந்த ஆப்ஜெக்ட் நல்லா சைனியாக இருக்கும். இந்த ரக்னஸ் இதில் கூட்டி குறைக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஃபுல் ரக்னஸை குறைச்சிங்கன்னு சொன்னால் இதில் 0 ரக்னஸ்லேயே நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுது இந்த ஆப்ஜெக்ட். நான் 2 பண்ணி காட்டுறேன் பாருங்க. நாங்கள் ஃபைனல் அவுட்புட் இதில் கொஞ்சம் நாய்ஸஸ் இருக்குது பாருங்கள். இந்த நாய்ஸஸை நாங்கள் மாற்றுவோம். நல்ல ரியலிஸ்டிக் லுக்கில் இருக்கிற ஒரு ஹெட் வந்துருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அந்த ஆப்ஜெக்ட் இதே நீங்கள் மெட்டாலிக்காக கொடுத்தீங்கன்னு சொன்னால் மெட்டல் இந்த இதெல்லாம் வந்துருக்கு பாருங்க. நீங்கள் இதில் அட்ஜஸ்ட் இது மெட்டல் இது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் முழுதில் மட்டும் இருக்கிறது. ரக்னஸ் மெட்டலை கொடுத்துட்டு ரக்னஸை கூட்டினீங்கன்னு சொன்னால் பாருங்க இது ஃபுல்லாக ரக்னஸ் இல்லாத பிளாஸ்டிக் மாதிரி வந்திருக்கு. இந்த ஆப்ஜெக்ட்களை நான் கொஞ்சம் 2 பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் கிளாஸ் கோல்டு ஒவ்வொன்றும் அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கிறது. ஃபைனல் அவுட்புட்டில் 2 பண்ணி வச்சுருக்கேன். மெட்டாலிக் அடுத்த ரக்னஸ் நான் குறைக்கிறேன், மெட்டாலிக் குறைக்கிறேன். இப்போ டிஃப்யூஸ்லேயும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டிரான்ஸ்மிஷன் கிளாஸுக்கு யூஸ் பண்ண. இப்போ டிரான்ஸ்மிஷன் நான் கூட்டியில் பாருங்கள் இதுக்கு ஃபுல்லாக லைட் வந்து போகக்கூடிய மாதிரி வருது. இதை நான் 2 பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபைனல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் நல்ல கிளாஸ் இதில் வந்துருக்குது. இதே நீங்கள் மெட்டாலிக் கிளாஸ் எடுக்கணும்னு சொன்னால் மெட்டலை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம். அட்ஜஸ்ட் பண்ணி ரக்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணால் ஒரு கோல்டு ஆப்ஜெக்ட். இந்த கோல்டுக்கு உங்களுக்கு சர்ஃபேஸ் கலரும் என்ன கலரில் கொடுக்கணுமோ அக்செப்ட் பண்ணிங்க. ஒரு கோல்டு ஆப்ஜெக்ட் இதில் ஃபுல்லாக இதில் எடிட் பண்ணி கொடுக்கலாம். இதில் IR வேல்யூ லாஸ்ட் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த ஆப்ஜெக்டை எடுக்க போகிறீங்களோ அதுக்கு சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. IR வேல்யூவை 1.45 இது பேசிக் எல்லாத்துக்கும் காமன் ஆனது. பட் இந்த நார்மல் டான்ஜென்ட் எல்லாம் இங்கே இருக்கிற மேப்புகளுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸ்பெக்குலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஃப்னஸ். இந்த ரஃப்னஸை கூட்டி கிடைக்கிறது ஸ்பெக்குலரில் இருக்குது. இதை நான் ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் என்னென்ன சொல்லி அடுத்த இதில் தோங்க. நான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ மெட்டலை டிசைன் பண்ணுறது எப்படின்றதுக்கு நான் அடுத்த டுட்டோரியலாக சொல்கிறேன். அதுக்கு முதல்ல நாங்கள் இமேஜ் யூவி எப்படி இந்த இதை அன்ட்ரைப் பண்ணுறதுன்ற அடுத்த வீடியோவில் பார்த்து அதுக்கு பிறகு டெக்ஸ்டர் ஆட் பண்ணுறதை சொல்லுவேன். இப்போ இதில் இமேஜ் டெக்ஸ்டர் இருந்தால் அதில் ஆட் பண்ணுறது எப்படின்றத சொல்கிறேன். அடுத்த பேஸ் கலரில் கொடுத்துட்டு இதெல்லாம் இமேஜ் ஆட் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி நாங்கள் யூவி பார்க்கலாம். யூவி பார்த்துட்டு பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.